जन्ममोचना जय जनार्दना कृष्णा राधिकापते जनविमोचना कृष्णा जन्ममोचना गरुडवाहना कृष्णा गोपिकापते नयनमोहना कृष्णा नीरजेक्षणा जय जनार्दना कृष्ण राधिकापते जनविमोचना कृष्ण जन्ममोचना जय जनार्दना कृष्णा राधिकापते जनविमोचना कृष्णा जन्ममोचना गरुडवाहना कृष्णा गोपिकापते नयनमोहना कृष्णा नीरजेक्षणा जय जनार्दना कृष्ण राधिकापते जनविमोचना कृष्ण जन्ममोचना जय जनार्दना कृष्णा राधिकापते
கேமரா பாருங்க. ஸ்மைல். ஏய் கேமரா பாரு. ஸ்மைல். ஏய் தம்பி கேமரா பாருங்க. ஸ்மைல். ஸ்மைல் பண்ணு. கேமரா பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. கேமரா பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. ஏய் கேமரா பார்த்து ஸ்மைல் பண்ணு. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல். ஓகே. பக்தி மனம் கமர நெஞ்சமெல்லாம் தஞ்சம் விடாமுயற்சியும் தினகால பயிற்சியும் வெற்றியின் சூத்திரங்கள் என்பதை கற்றுக் கொடுக்கும் நல் உள்ளம் கொண்ட எம் முதல்வர் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த அத்தாடி மண்டபத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் தலைவாணி அவர்கள், கவிதாளர் ராமலிங்கம் அண்ணா அவர்கள், மாரிஸ் டெக்ஸ்டைல் பேரழகர் எம் வேணுகோபால் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம்.
Hari Om to all. Yes, very good. Hari Om அப்படிங்கிறது நான் இப்போ ஒரு 3 days before I saw one news. ஹரி ஓம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மனசுல எந்த பதட்டமும் வராது, செய்யக்கூடிய செயல் எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல வந்து அது ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ ஹரி ஓம் வந்து இனி நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல பழகணும். நம்ம கூட இந்த யூனிட்ல இணைஞ்சிருக்கிற எல்லாருமே இந்த ஹரி ஓம் சொல்லும் போது we can get success. Whatever we do, definitely we can get success. ஸோ இன்னைக்கு இந்த கோகுலாஷ்டமி விழாவுக்கு நமக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிற கலைவாணி, அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா லைஃப்ல ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு மகுடம்னு சொல்லலாம். ஸோ அதாவது சடனா எந்த ஒரு சக்சஸ் உடனே கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த சக்சஸ் அடைஞ்ச நபருமே வந்து அதை மறந்துடுவாங்க, அந்த சக்சஸ்க்கு மதிப்பு இல்லாம போகும். ஆனா இந்த மாதிரி சிரமப்பட்டு வாழ்க்கையில போராடி வெற்றி காணும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம், அந்த வெற்றி என்னைக்குமே நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கலைவாணி அவங்க. அவங்க வந்து அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் நானு. ராஜ் டிவில ஆங்கரா இருக்காங்க. அனதர் ஒன் திங் பாத்தீங்கன்னா எங்க பேச்சு போட்டி நடந்தாலும் தமிழ் துறை இல்லையா, சோ தமிழ் பேராசிரியங்கிறதுக்கு பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். அவங்கள வெள்ளாளர் மகளிர் காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கேயே படிச்சு அங்க நம்ம இருக்கக்கூடிய ஃபவுண்டர் சந்திரசேகர் சார் வந்து இவ்வளவு நல்லா படிக்கிறாங்க, இந்த பொண்ணு என்னங்கிற மாதிரி இன்ஸ்பயர் பண்ண வச்சு அதுக்கு பிறகு அந்த கல்லூரியிலேயே வேலை வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நினைச்சு பாருங்க. நீங்க இப்ப நம்ம ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்க, நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு நீங்க நம்ம ஸ்கூல்லே ஒரு பெரிய லெவல்ல வரும்போது அடையக்கூடிய ஆனந்தம் அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. இது ஒண்ணு போதுமே அந்த உழைப்புக்கு, அதை நினைச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓல்டு ஹிஸ்டரி நம்ம தேடி பார்க்கும்போது we can follow, நிறைய ஃபாலோ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அவங்களால நம்ம வந்து ஒரு முன்னோடியா எடுத்து செயல்படணும். இன்னைக்கு கோகுலாஷ்டமியில அடுத்தது நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரிஸ் டெக்ஸ்டைல்ஸ். மேரிஸ் டெக்ஸ்டைல்ஸோட தொழிலதிபர் வந்து வேணுகோபால். அவர் நம்ம ஈரோட்டை சேர்ந்தவர் தான். அவருமே சிறிய வயதுல இருந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் உருவாகி பல பிரான்சஸ் அதெல்லாம் கிளப்பரப்பி அந்த அளவுக்கு பெரிய லிங்க் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா உருவாயிருக்காரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கைக்கு பிறகும் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம எடுத்து புரட்டி பார்க்கும் போது we can get so many things from that. நிறைய லைஃப்ல கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்களை நம்ம முன்னாடி நம்ம நிறுத்தி இந்த விழாவை சிறப்பிக்கும் போது கண்டிப்பா இது வந்து ஒரு மறக்க முடியாத விழாவா மாறுங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. ஏன்னா இதை நம்ம கண்டிப்பா நினைச்சு பார்ப்போம். இது யூடியூப் வீடியோல நம்ம வந்து லிங்க் வந்து நம்ம அனுப்புவோம். சோ எந்த நாள் எத்தனை நாட்கள் ஆனாலும் அது அப்படியே நினைச்சு நிற்கக்கூடிய ஆட்கள் நபர்கள் நம்ம மனசுலயே நினைச்சு நிற்பாங்க. அண்ட் தென் ஒளிப்பதிவு ஒளியிலையும் வந்து நினைச்சு நிற்கக்கூடிய வகையில இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி உழைப்பாள உயர்ந்தவங்க நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபங்க்ஷன். இது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னோடியா அமையணும், ஒரு ஐடியலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அவங்க வரவழைச்சிருக்கோம். சோ அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கோகுலாஷ்டமி அப்படின்னு பார்க்கும்போது கோகுலாஷ்டமியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ணர் பிறந்த நாள் இன்னைக்கு இல்லையா. சோ ஜென்மாஷ்டமி நம்ம சொல்றோம், கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியில நம்மளுடைய இடர்கள் எல்லாத்தையும் தீக்கிறதுக்காகவும் அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவும் கண்ணன் வந்து பிறந்தார் இல்லையா. சோ அதனால அந்த நாளை நினைச்சு பார்க்கக்கூடிய வகையில ஒவ்வொரு கோகுலாஷ்டமியும் நம்ம சிறப்பா கொண்டாடுறோம். அந்த மாணவர்கள் வந்து கண்டிப்பா கொண்டாட வேண்டிய விஷயங்கள் இதுல கிருஷ்ண அவதாரம், ராதை, இந்த new people as a students you have to take one vote. So what you understand, I couldn't understand. என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல. கிருஷ்ணாவதாரம் எடுத்தது வந்து அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மட்டுமே. சோ அப்படிங்கும் போது அதர்மம் நாட்டுல பெருகிறதுக்கு காரணம் உங்களை போல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தவறான வழியிலையும் தவறா புரிஞ்சுக்கிறதுனாலையும் வர்றதுனாலதான். சோ அதை விட்டுட்டு சரியான வழியில புரிஞ்சு உங்களுடைய அவருடைய காலை எடுத்து யாரு அந்த பரம ஏழையான குசேலனுடைய காலை எடுத்து வருடி கொடுக்கிறாரு. அப்போ உதவி கேட்க வந்த
அந்த குசேலன் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதன் என்னுடைய காலை வந்து தொடைக்கிறானே, எனக்கு வருடி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்துல என்ன கேட்கறதுனே தெரியாம அப்படியே புகழ்
राधिकापते जडविमोचना कृष्ण जन्ममोचना நான் சகுனி நான் காந்தாரியின் சகோதரன் குளியலின் தாய்மாமன் நன்றாக பகலை விளையாடுவேன் குரு வம்சத்தை அழிப்பது என் சகலன் அன்பு மருமகளே அனைவருக்கும் தேங்க்யூ. Today we are here to celebrate Gokulashtami, our birthday of our little Krishna. Gokulashtami is celebrated with great joy and excitement in our lives. Gokulashtami is celebrated by singing songs, conducting fancy dress competitions, and many more. The most famous event, Odiya event, which we all know and love to play, is played with young children with blindfold with the objective of breaking the pot with a stick. This event is inspired by the event of Lord Krishna's childhood. And do you know what Krishna loved in his childhood? It's obviously butter and curd. So பிடித்தது அதிலிருந்து சில கதாபாத்திரங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் போர் கற்றுக் கொடுப்பதில் பாண்டவர்களின் குரு. அர்ஜுனன் மற்றும் பல வித்தை வீரர்கள் தங்களின் திறமையை காண்பிக்க ஒரு விருந்தினை போர் நடக்கிறது. வெளியே இருந்து ஒருவர் வருகிறார். அவர் நானும் இந்த விருந்தினை போட்டியில் பங்கேற்றுக் கொண்டு மக்களிடம் பெயர் வாங்குவேன் என்கிறார். துரோணாச்சாரியார்
சார் துணி வாங்கிக்கிங்க. அப்படியே ஒரு டான்ஸ் போடுமா. சார் ஐயோ வீடியோ எடுத்தெல்லாம் லெஃப்ட்டு ரைட்டு என்ன தான் பண்ணுறது.